காற்றின் சுழற்சி மாறுபாடு காரணமாக தேனி, திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்தது. கொடைக்கானலில் 2வது நாளாக 2 மணி நேரத்திற்கும் மேல் கனமழை பெய்தது. நகரப் பகுதிகளான மூஞ்சிக்கல், அண்ணாசாலை, ஏரிசாலை மற்றும் கிராமப் பகுதிகளான வில்பட்டி, பள்ளங்கி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பதிவானது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மதியம் தொடங்கி நத்தம், கோவில்பட்டி, வேலம்பட்டி, அசோக் நகர், தர்பார் நகர், மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. தேனி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. அல்லி நகரம், ரத்தினம் நகர், பழனிச்செட்டிப்பட்டி, அரண்மனைப்புதூர், கருவேல் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பதிவானது. தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வடக்கு மலைப்பகுதி மற்றும் கேரள மாநிலம் இடுக்கி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பதிவானது. கொட்டாங்குடி, வலசை, பெரியாறு, சின்னாறு ஆகிய ஆறுகளில் 2 நாள்களாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. போடியில் தொடர்ந்து 3 மணி நேரம் மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியது. திருப்பூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அரை மணி நேரம் மழை பெய்தது. அவிநாசி சாலை, பல்லடம் சாலையில் சில இடங்களில் மழை பெய்தது. திருப்பூர் நகரில் சில இடங்களில் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி, காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 7 நாள்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.